சீதாராமன் சீரியல் நவம்பர் 30 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. டே செக்யூரிட்டி, அவளை முதல்ல கோலம் போட சொல்லி, இல்லைன்னா உனக்கு அறை விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாருன்னு ஒரு அறை வைக்கிறாங்க செக்யூரிட்டியை. மகா, நான் எப்படி மேடம் அவங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு செக்யூரிட்டி கேட்கவும், இவங்கெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஏய் முதல்ல போய் கன் எடுத்துட்டு வாங்கடி அப்படின்னு மகா சத்யா அஞ்சலி பிரியா கிட்ட சொல்ல, சரி சித்தி எடுத்துகிட்டு வரோங்கிறாங்க அவங்களும். மேடம் மேடம் வேணாம் மேடம், அம்மா எப்படியாவது ஒரு 4 புள்ளியை வச்சு கோலத்தை போட்டு விட்டுருங்கம்மா, இல்லைன்னா இங்கே உசுர் போயிருமா அப்படின்னு செக்யூரிட்டி சொல்ல, சீதாவும் வேற வழியே இல்லாமல் கோலத்தை போட்டுவிட்டு வேகமாக உள்ளே போயிடுறாங்க. மகாவும் அவங்க 3 பொண்ணுங்களும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து பொறுக்க முடியாமல் செல்வி தனியாக போய் நின்று அவங்க ஃபோன் எடுத்து மீராவுக்கு கால் பண்ணுறாங்க. மீரா அட்டன் பண்ணதுமே, என்ன செல்வி இப்போ தான் என் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேட்கவும், உடனே செல்வி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா இங்கே என்ன நடக்குது தெரியுமா, பாவம்மா சீதாம்மா, அவங்கள ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும், ஓ சேது அண்ணனும் ராமும் இல்லாததால சீதாவை ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருக்காங்களா, அதுங்களாம் திருத்தாத ஜென்மங்க, இரு செல்வி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு மீரா சொல்லவும், அம்மா சீக்கிரமாக வாங்கம்மா, ஆனால் நான் தான் ஃபோன் பண்ணேன்னு அவங்கக்கிட்ட சொல்லிடாதீங்கம்மா அப்படின்னு செல்வி சொல்ல, எனக்கு தெரியாதா செல்வி, நீ தான் இதை சொன்னேன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா, இவ்வளோ நாள் அவங்க கூட இருந்திருக்கேன்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் வந்து பேசிக்கிறேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு மீரா கொஞ்ச நேரத்துலேயே வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. செல்வி தான் முன்னாடியே நின்றுட்டுருக்காங்க. சீதா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா என்னை மாட்டி விட்டுறாதீங்கங்கிறாங்க செல்வி. அந்த மகாலட்சுமி பற்றி எனக்கு தெரியாதா, எது புதுசாக சொல்லிகிட்ருக்க, சீதா எங்கே முதல்ல அப்படின்னு மீரா கேட்டுட்ருக்க, மீராக்கா வந்துட்டிங்களா, என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா வராங்க. என்ன சீதா இது இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலை, அந்த பிசாசுங்க உன் மேலே தண்ணி ஊற்றுனாங்களாமே, உன்னை பார்த்து பயந்துட்டு இருந்த அந்த குட்டி சாத்தானுங்களுக்கு பயம் விட்டு போயிடுச்சுல, திமிரேறிடுச்சுல அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. செல்வி அக்கா ஏன் காங்கிறாங்க சீதா, செல்வி ஏன் திட்டுற, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, நீ எதுக்காக இப்படி அடங்கி போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டுட்ருக்க. மீராக்கா, பாஸும் சேது அங்குளும் ஊர்லேருந்து வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ண வேணாங்க்கா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ளே உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்கங்கிறாங்க செல்வி, நீங்கள் வேற ஏற்றி விட்டுட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு நான் காஃபி போட்டு தரட்டுமா அப்படின்னு சீதா கேட்கவும், என்ன விளையாடுறியா, நான் காஃபி குடிக்க தான் இங்கே வந்தேனா, செல்வி அந்த பிசாசுங்க எங்கே அப்படின்னு மீரா கேட்கவும், அதுவும் அங்கே இருக்காங்கங்கிறாங்க செல்வி. அக்கா சொன்னால் கேளுங்கக்கா, நீங்கள் போய் அவங்களை திட்டினா அவங்க உடனே மகாலட்சுமிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு சீதா சொன்னால் சொல்லட்டும், எனக்கு என்ன பயமா, அந்த பயந்த காலமெல்லாம் போயிடுச்சு, ஏன் சீதா நீ இப்படி ஆயிட்ட, எது பண்ணாலும் அமைதியாகவே இருப்பியா அப்படின்னு மீரா கேட்டுட்ருக்க. அவங்க எது பண்ணாலும் நான் அமைதியாக இருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லவும், நீ வேணா சைலண்டாரு, நான் சைலண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக சத்யா பிரியா அஞ்சலி 3 பேர்த்துக்கிட்ட போய் நிற்கிறாங்க. என்ன செல்வி அக்கா நீங்கள் அவங்கள சமாதானப்படுத்தாமல் இப்படி ஏற்றி விட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சீதா கேட்க, விடுங்கம்மா அவங்களாவது கேட்கட்டுங்கிறாங்க செல்வி. அந்த கடவுளே வந்து சொன்னாலும் அவங்களாம் கேட்க மாட்டாங்கங்கிறாங்க சீதா. மீராவை பார்த்ததுமே 3 பேரும் கண்டுக்காமல் போகிறாங்க. உடனே, ஏய் நில்லுங்க 3 பேரும், எதுக்கு சீதா முகத்தில் தண்ணி ஊற்றுனீங்களாமே, கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, கேட்கறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு மீரா சொல்லவும், அந்த சீதா என்ன சொன்னாங்கிறாங்க அஞ்சலி. ஏய் என்ன சீதா என்ன உன் வீட்டு வேலைக்காரியா, இவன் பேசிட்டு இருக்க, மரியாதை இல்லாமல் பேசுனீங்க அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க இதெல்லாம் நல்லா இருக்காது சொல்லிட்டேங்கிறாங்க அஞ்சலி. ஏய் மரியாதையா, உங்கள் சித்தி பேசினா தானே நீங்கள் மரியாதையாக பேசுவீங்க, அப்புறம் எப்படி இருப்பீங்க, அவங்களோட வளர்ப்பு தானே நீங்கள், அவங்களுக்கு தான் மரியாதைன்னா என்னன்னே தெரியாதே அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. இப்போ எதுக்கு தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்கிறாங்க பிரியா. நானா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், கத்தி எடுத்து கொலை பண்ண போனவங்க தான் நீங்கள். சீதாக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி அவளை ஏதாவது பண்ணுன்னு நினச்சிங்க, உங்களை கொன்றுவேன். சீதாக்கு நான் இருக்கேன், சத்யன் இருக்காரு, பத்தாததுக்கு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர வைப்பேன். நீங்கள் சீதாவை கொலை பண்ண ட்ரை பண்ணீங்களே, அதை திரும்பவும் ரீஓப்பன் பண்ணி உங்கள் 3 பேத்தையும் ஜெயிலில் பிடிச்சி தள்ளிடுவேன். என்ன பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கவும், உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோங்கிறாங்க அஞ்சலி. நீங்கள் பயப்பட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், உங்களை என்ன பொம்பளைங்களை மாதிரி வளர்த்துருக்காங்க, பேய் மாதிரியில் வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே பேசுறீங்க நாங்களும் பேசுவோங்கிறாங்க பிரியா. ஏய் என்னடி என்னடி பேசுவீங்க நீங்கள், இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த மீரான்னு நினச்சிக்காதீங்க, அப்படியே தூக்கி சொருவிடுவோங்கள அப்படின்னு மீரா சொல்ல, இந்த மாதிரியெல்லாம் பேசுறீங்க எனக்கும் கோவம் வருங்கிறாங்க அஞ்சலி. என்னடி கோவம் வரும், ஒழுங்காக இருந்துருங்க, வாழை சுருட்டிட்டுருங்க, வாழை ஆட்டினீங்க வாழை ஒட்ட நறுக்கிடுவேன், பூங்குடி உள்ள அப்படின்னு துரத்தவும் 3 பேரும் பயந்து போய் ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் மீரா திரும்பவும் சீதா கிட்ட வராங்க. அதுக்குள்ளே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் 3 பேரும் கால் பண்ணி மகா கிட்ட சொல்லிடுறாங்க. மகா அர்ச்சனா 2 பேரும் பயங்கர டென்ஷனோட வீட்டுக்கு வராங்க. மீராவும் வந்து நிற்கிறாங்க. ஏ மீரா நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கவும், நான் இங்கே வரதுக்கு யார்கிட்ட கேட்கணுங்கிறாங்க மீரா. இங்கே பாரு மீரா, நீ அதிகாரம் பண்ண வேண்டிய வீடு அது, இது இல்லை அப்படின்னு மகா சொல்லவும், இங்கே பாருங்க நீங்கள் வரதுக்கு முன்னாடி இருந்தே இந்த வீடு எனக்கு உரிமையான வீடு தான், சுபாஷ் சேது 2 பேரும் என்னோட அண்ணனுங்க அப்படின்னு சொல்லவும்,
இவ அடி வாங்காம போக மாட்டா போல இருக்கு அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, என்ன அர்ச்சனா வாடி வந்து அடி வாடி, எல்லாருக்கும் நாக்கு இருக்கு, என்னாலையும் பேச முடியும், உங்களை விட கேவலமாக கூட பேச முடியும், மரியாதை கொடுத்தா மரியாதை, இல்லைன்னா எந்த லெவலுக்கு வேணாலும் நான் இறங்கி போவேங்கிறாங்க மீரா. மகா இவ வேற ஒரு முடிவோட வந்திருக்கா. என்ன அந்த சீதா சாவி கொடுத்து நீ ஆடிட்டு இருக்கியா? அந்த ஆட்டெல்லாம் இங்கே ஒத்து வராது, முதல்ல நீ இடத்த காலி பண்ணுங்கிறாங்க அர்ச்சனா. அர்ச்சனா உன்னை வாய முடிட்டு இருக்க சொன்ன, மீறி பேசின கன்னத்தில் ஒன்று பல்லார்னு விழுக்கும் அப்படின்னு சொல்லவும், சித்தி நான் போய் கண் எடுத்துட்டு வரேன், நீங்கள் ஒன்று போட்டுருங்க அப்படிங்கிறாங்க அஞ்சலி. இப்போ நீ மரியாதையாக வெளியே போல, உன்னை அடிச்ச வெளியே அனுப்பிடுவேங்கிறாங்க மகா. என் மேலே கை வச்சு பாருங்க, நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது ஒன்றுனா கால் பண்ணுறேன் வாங்கன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். சத்தியன் உங்கள் மேலே கொலவெறியில் தான் இருக்காரு. சரியான பொம்பளையாக இருந்தால் என் மேலே கை வைங்க பார்ப்போம். ஒரு அப்பாவி பொண்ணை ஆஃபீஸ்க்கு வர சொல்லி டார்ச்சர் பண்ணி வெளியே நிறுத்தி வச்சிருக்கீங்க, எச்சி தட்டா கழுவ சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கும் பொண்ணுங்க இருக்கு, அவங்கெல்லாம் படாத படுதான் பட போகிறாங்க, ரோட்டில் பிச்சை தான் எடுக்க போகிறாங்கங்கிறாங்க மீரா. நாங்கள் எதுக்கு பிச்சை எடுக்கணும், நீங்கள் போய் பிச்சை எடுங்கிறாங்க சத்யா. அடிச்சேன்னு வச்சுக்கோ, பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. மீரா உனக்கு இதுக்கு மேலே ஏதாவது பேசினா கொலை பண்ண கூட தயங்க மாட்டேங்கிறாங்க மகா. என்னமோ புதுசாக சொல்கிறீங்க, நீங்கள் கொலைகாரி தானே, நானும் தப்பிச்சிட்டேன் சத்தியனும் தப்பிச்சிட்டாரு, அதனால் நீங்கள் கொலைகாரி இல்லைன்னு ஆயிடுமா? கொலை பண்ண முயற்சி பண்ணாலே அவங்க கொலைகாரி தான். கொலைகாரி மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கொலைகாரி. எங்கள் அண்ணியை இறந்த உடனே குழந்தைங்க மேலே பாசம் இருக்கிற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிக்க அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. மீரா நீ ரொம்ப அதிகமாக பேசுகிறேங்கிறாங்க அர்ச்சனா. என்னை நீங்கள் தான் பேச வைக்கிறீங்க, ராமும் அண்ணனும் வரட்டும், ரெண்டில் ஒன்று பார்க்குறேன். இப்போ நான் சீதாவை கூட்டிகிட்டு போகிறேன், வந்து கேட்பாங்க சீதா எங்கேன்னு கேட்பாங்க, அப்போ நீங்களே பதில் சொல்லுங்கள், நாங்கள் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணோம் அதனால மீரா வந்து கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக மீரா போய் சீதாவை கூட்டிகிட்டு வராங்க. சீதா நான் வரமாட்டேன் மீராக்கா, நான் வரல இங்கேயே இருக்கேங்கிறாங்க சீதா. இல்லை சீதா நீ வந்து தான் ஆகணும், நீ எங்கள் வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு மீரா கூப்பிடவும், இல்லை மீராக்கா நான் இங்கே தான் இருப்பேன், நான் போகிறதா இருந்தால் நானே தனியாக போயிருப்பேன்ல, ஆனால் நான் இங்கே தான் இருக்கணும், அவங்க என்ன பண்ணாலும் என்னால் தாங்க முடியுங்கிறாங்க சீதா. இவங்க கூடையெல்லாம் உன்னால் இருக்க முடியாது சீதா, இவங்களாம் பொணம் தின்னி கழுகுங்க அப்படின்னு மீரா சொல்லவும், பிச்சு தின்னட்டுக்கா தின்னுட்டு தானே இருக்காங்க, நீங்கள் போங்கக்கா அப்படின்னு சீதா சொல்லவும், மகா பயங்கரமாக கிளாப் பண்ணி சிரிக்கிறாங்க. இவ கூட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே போனேன்னா இதுதான் கடைசி, நீ வீட்டுக்குள்ளே திரும்ப வரவே முடியாது. மீரா நீ எங்களுக்கு நல்லது தான் பண்ணுற, இனிமேல் இவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, நீ கூட்டிகிட்டு போ. முடிஞ்ச வரைக்கும் மீரா சொல்லி பார்த்துட்டு, சரி உனக்கு எப்போ கால் பண்ணணும்னு தோணுதோ அப்போ கால் பண்ணு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு மீரா சொல்ல சரிங்கிறாங்க சீதா. அதுக்கப்புறம் அங்கேருந்து மீரா கிளம்பிடுறாங்க. ஏய் என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா, நீயே அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இப்போ போக மாட்டேன் ட்ராமா பண்ணுறியா அப்படின்னு மகா கேட்கவும், ட்ராமா பண்ணுறதெல்லாம் உங்கள் புத்தி ஏன் புத்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீதா வேகமாக மேலே போயிடுறாங்க. என்ன மகா இவ இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, பேசினா பேசிட்டு போட்டு விடுங்கக்கா, அவள் ஆக மொத்தம் இந்த வீட்டை விட்டு போகலல்ல, அதுதான் நம்மளுக்கு வேணுங்கிறாங்க மகா. அதுக்கப்புறம் குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சீதா சாப்பிட்லான்னு வராங்க. அவளை இப்போ சாப்பிட வேணான்னு சொல்லுங்கள், நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், அவளை அப்புறமா சாப்பிட சொல்லுங்கிறாங்க மகா. சரின்னு செல்வியும் வேற வழி இல்லாமல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதா போயிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மகாவோட பொண்ணுங்க மட்டும் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு பிளான் பண்ணலாம், இந்த சாப்பாடையெல்லாம் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி செல்வியை மகாவுக்கு பால் கொடுக்கறதுக்காக அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கி டஸ்ட்பினில் போடுறாங்க. சீதாவும் வராங்க சாப்பிட்லான்னு, வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லைன்னு தான் அப்படியே பசியில் ரொம்ப டென்ஷனாகி உட்காந்துட்டு இருக்காங்க. இது 3 பேரும் நின்று வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.